வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தமிழக அரசு ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். பண்ருட்டி பெண் மூளைச்சாவு, ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் தானம். நிலுவை ஊதியம் வழங்க வலியுறுத்தல், உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க விருப்பமில்லை என்று இருவரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருவதாகவும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசிடம் பேசி விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரியை நோக்கி நீர்வரத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும், திருச்செந்தூரில் புதுவை பக்தர்களுக்கான விடுதி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் ஒப்பந்தங்களின்படியும் புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய 7 TMC காவிரி தண்ணீரை வழங்குவதை சீர் செய்ய வேண்டும், புதுச்சேரிக்கென தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்ததாகவும், இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் விஜயிடம் எடுத்து கூறி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை என்றும், மாறாக முதலமைச்சரும் ஆளுநரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், இந்த உறவு தமிழக மக்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தன்னாட்சி சார்ந்த ஒன்றாகும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் அனைத்து கல்லூரிகளுக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை மனதார நேசிப்பதாகவும், விரைவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாகவும், அச்சமயம் புதுச்சேரியின் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். திரு வைத்திலிங்கம் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் மாநில புதுவையினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களினுடைய அழைப்பின் பேரில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ்நாடு புதுவையினுடைய பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சோடங்கர் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் மாண்புமிகு சுற்றுலாத்துறையினுடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்களும், உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் விஸ்வநாதன் ஆகிய நானும் இன்று புதுச்சேரிக்கு வருகை தந்தோம். புதுச்சேரியில் எங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை புதுச்சேரியினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டி கொடுத்திருக்கிறது. பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றங்கரையை ஒற்றியுள்ள தனியார் மதுக்கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கடலூர் புதுவை எல்லையான சோரியாங்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மதுபான கடை மற்றும் பார்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் ஒரு தனியார் மதுபான கடையின் பாரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டோர் அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த போது இந்த தீ பரவியது. தீ பரவி வருவதை அறிந்த மதுபான பிரியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் அனைவரும் உயிர் பிழைத்தனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். நிலுவை ஊதியம் வழங்க கோரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் ஞானசேகரன், முத்துராமன், காளியப்பன், மன்னாதன், சகாயராஜ், கண்ணன் மற்றும் மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஓய்வூதிய பலன்களையும் விரைவாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் விழிப்புணர்வு பிரச்சாரம் முருங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் முருங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான நீட் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர்.
சிறப்பு விருந்தினர்களாக மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நீட் தேர்வில் எழுந்துள்ள முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசன் துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகாட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன், காரைக்கால் நைட்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ், ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கேபிட்டல் குழும அதிகாரி ராஜேஷ் சந்திரமௌலி, கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் சங்க தலைவர் தாமோதரன், பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் ஸ்ரீவித்யா மகேஷ் மற்றும் நிர்வாகிகள் பரிசு கோப்பையை அறிமுகம் செய்து போட்டியை தொடங்கி வைத்தனர். தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் குவித்தது. பிருத்விராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடினார். அவர் 29 பந்துகளில் 66 ரன்கள், 4 பவுண்டரி, 6 சிக்ஸர் விளாசினார். பின்னர் 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி களம் இறங்கியது. வில்லியனூர் அணியினரின் கட்டுக்கோப்பான பந்து வீச்சில் மாஹி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்து மாஹி அணி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 45 ரன்கள் மற்றும் 3 விக்கெட் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த ஆகாஷ் ஆட்டநாயகன் விருது பெற்றார். இன்று 2 மணிக்கு ரூபி ஒயிட் டவுன் அணியும் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதின. மாலை 6 மணிக்கு ஊசுடு அகாட் வாரியர்ஸ் அணியும் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. PPL போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பன்ருட்டியை சேர்ந்த பெண் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் ஜிப்மர் மருத்துவமனையில் தானம் செய்யப்பட்டன. தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்தவர் 55 வயதான சின்னம்மாள். இவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை மற்றும் அனைத்து மருத்துவ முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் அவருடைய நரம்பியல் நிலை மாற்ற முடியாத வகையில் மோசமடைந்தது. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம் வகுத்துள்ள நடைமுறைகளின்படி உரிய மருத்துவ நிபுணர்கள் குழுவின் சான்றிதழை தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி அவர் மூளைச்சாவு அடைந்தவர் என அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சின்னம்மாளின் குடும்பத்தினர் உயரிய மனிதநேய உணர்வுடன் மூளைச்சாவு உறுப்பு தானத்திற்கு தன்னார்வமாக ஒப்புதல் வழங்கினர். அவர்களின் இந்த முடிவு உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருந்த பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குழுவினரால் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கருவிழிகள் வெற்றிகரமாக பெறப்பட்டன. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் நடைமுறையில் உள்ள உறுப்பு ஒதுக்கீட்டு முறையின் மூலம் தகுதியான நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டன. தானமாக வழங்கப்பட்ட கருவிழிகள் பார்வை இழந்த நோயாளிகளுக்கு மீண்டும் பார்வை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த தன்னலமற்ற முடிவை எடுத்த சின்னம்மாளின் குடும்பத்தினருக்கு ஜிப்மர் நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது. தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதையொட்டி வீடு வீடாக சென்று மக்களுக்கு சால்வை அணிவித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்வில் பங்கேற்றார். முதற்கட்டமாக சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானங்களில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பழைய சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கி தமக்கு அளித்த மகத்தான ஆதரவிற்காக நன்றியை தெரிவித்தார்.
மேலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் தொகுதி பொறுப்பாளர் NR சுரேஷ் மற்றும் பூத் தலைவர்கள் சுகுமாரன், சுவாமிநாதன், கோபி, ரமேஷ், முருகானந்தம், அஜய், வரதராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். NR காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணியினர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய NR காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணி சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா, மாநில துணைத் தலைவர் இருதயராஜ், சப்ருல்லா, ஜியாவுதீன், சரபுதீன், மாநில செயலாளர் மரிய சூசை ராஜ், ரிபாயத்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் பலர் பங்கேற்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் அவரது சமூக நீதிக்கான பங்களிப்புகளும் சமத்துவ கொள்கைகளும் நினைவு கூறப்பட்டன. பிரபல ரவுடி மணிகண்டனுக்கு 15 நாள் அவசர விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடும் நிபந்தனைகளுடன் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் ஓராண்டிற்கு முன்பு புதுச்சேரி சிறையிலிருந்து ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அவருக்கு அவசர விடுப்பு வழங்க கோரி அவரது மனைவி பத்மாவதி பலமுறை நீதிமன்றத்தை நாடியிருந்தார். குற்ற வழக்குகள் முடிந்து 27 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் சட்ட சிக்கல்களை காரணம் காட்டி காவல்துறை மற்றும் சிறைத்துறை விடுப்பை வழங்கவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகன் ஆதித்யா வர்மாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பத்மாவதி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு மணிகண்டனுக்கு 15 நாட்கள் அவசர விடுப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவரது இல்லத்தில் ஆயுதம் ஏந்திய காவலர்களுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவும், குற்ற பின்னணி கொண்டோர் மற்றும் நிலுவை வழக்குகளில் தொடர்புடையோர் அவரை நேரில் சந்திக்க கூடாது என்றும் நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்துள்ளது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 530 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வந்த வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை கடலூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசானது தற்போது போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் புதுநகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முகிலரசு என்பவருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடலூர் புதுநகர் காவலர்கள் கடலூர் செம்மண்டலம் மகளிர் தனியார் கல்லூரி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த மஹிந்திரா காரை சோதனைக்காக நிறுத்திய போது அவர்கள் நிற்காமல் வேகமாக செல்ல முயன்றனர். அப்போது காரை துரத்தி பிடித்து காரை சோதனை மேற்கொண்டது. அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹால்ஸ் போன்ற புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக விற்பனை செய்ய எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து புகையிலை பொருட்களை எடுத்து வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விக்ரம் சௌத்ரி, குஜராத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் பாபு இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புகையிலை பொருட்களை கடத்தி வர பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கொண்டுவரப்பட்ட புகையிலை பொருட்களின் மொத்த மதிப்பு 5,36,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் மொத்த எடை சுமார் 530 கிலோ என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் எங்கு செல்கிறது, யார் இதற்கு செயல்படுகிறார்கள் என்பதை காவல்துறையின் சார்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்த 2 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். பண்ருட்டி பெண் மூளைச்சாவு, ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் தானம். நிலுவை ஊதியம் வழங்க வலியுறுத்தல், உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.